ம். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? தெரியுது. ஓகே. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நேத்து வந்து நம்ம எப்படி EC2ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் OSல மிஷின் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் மிஷின்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. லைக் 2மே சேம் தான். ஸோ கனெக்ட் பண்ற மாதிரி தான் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விண்டோஸ்ல வந்து நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்து கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின்ற டூல வச்சு கனெக்ட் பண்ண போறோம். மற்றபடி கிரியேட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே சேம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ கிரியேட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே அதே சேம் தான். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நம்ம சர்வர் நேம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிஃபைன் பண்றதா நேம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OS டைப். நேற்று நம்ம இது வந்து விண்டோஸ் இது பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் லினக்ஸ் இது பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுலயுமே வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் என்னென்ன இருக்கும், ஸோ அதை மட்டும் நம்ம என்ன எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் இப்போ அமேசான் லினக்ஸ் 23. ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ். ஸோ லைக் கெர்னல் 5.10. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டயர்ல இருக்கு. ஸோ மற்ற எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டயர் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணி தான் இது பண்ற மாதிரி இருக்கும். சாரி. இந்த ஃப்ரீ டயர்ல என்ன இருக்கோ ஸோ அதை மட்டும் எடுத்து ஸோ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்ஸ்டன்ஸ் டைப்பை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா T25 மைக்ரோன்றது மட்டும்தான் ஃப்ரீ டயர்ல இருக்கும். ஸோ மற்றபடி எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பெய்டு வெர்ஷன்ஸ் தான். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்து கீப்பர். கீப்பர்ல வந்து நான் ரெண்டு டைப் சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஒன்று வந்து பெம், விண்டோஸ்க்கு யூஸ் பண்றது. இன்னொரு என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்பீட். ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு. ஓகே.
ஸோ விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ லினக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிகேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் கீ. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம பெம் ஃபார்மேட்டில் இருக்க ஃபைல் என்ன பண்ணோம்? ஸோ என்கிரிப்டா இருந்தது. என்கிரிப்ட் பண்ணி. ஸோ நம்ம வந்து இப்போ பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணோம்? நம்ம டீக்ரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பாஸ்வேர்டு பண்ணி இதை யூஸ் பண்ணணும். டீக்ரிப்ட் பண்ணி பாஸ்வேர்டு எடுத்து இது பண்ணோம். கரெக்டா? பட் ஆனா ஸோ புட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டீக்ரிப்ட் பண்ணி பாஸ்வேர்டு எடுத்துலாம் பண்ண போகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிகே ஃபார்மேட்ல பாஸ்வேர்ட் டவுன்லோட் ஆக போகுது இல்லையா? ஸோ என்ன பண்ண போறோம்? பாஸ்வேர்டை வந்து ஃபைலாவே நான் இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்வேர்ட் கொடுக்குற அந்த இடத்துல நான் பாஸ்வேர்ட் ஃபைலாவே என்ன பண்ணிடுவேன்? அப்லோட் பண்ணிட போறோம். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க இங்க கீப்பர் யூஸ் பண்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்க கீப்பர் நேம் கொடுப்பீங்க. ஸோ செலக்ட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிபிகே ஃபார்மேட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு கிரியேட் கீப்பர் என்ன பண்ணுவேன் இந்த பிபிகே ஃபார்மேட்ல இந்த கீப்பர் இருக்கு இல்லையா? ஸோ நான் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஸோ டேரக்டா இந்த ஃபைலையே நான் என்ன பண்ணிடுவேன் பாஸ்வேர்டா அப்லோட் பண்ணிட போறோம். புட்டி டூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதான் மிஷினை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டூல் தான். ஸோ நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? இங்க ஆர்டிபின்னு பார்த்தோம். கரெக்டா? அது விண்டோஸ் மிஷினுக்காக. ஸோ அப்போ லினக்ஸ் மிஷினுக்கு ஸோ என்ன போடுறோம்? என்ன போட் இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் தான். சரிங்களா? ஸோ நம்ம எஸ்எஸ்ஹெச் அலோவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? ஸோ நம்மளால வந்து சர்வருக்குள்ளேயே லாகின் பண்ண முடியும். எஸ்எஸ்ஹெச்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபுல் ஃபார்ம். நோ. ஓகே. எஸ்எஸ்ஹெச் அப்படின்னா செக்யூர் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று விண்டோஸ்க்கு வந்து ஆர்டிபின்னு பார்த்தோம் இல்லையா? ஆர்டிபின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ரிமோட் டெஸ்க்டாப். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச்னா செக்யூர் ஷெல். ஸோ ரெண்டுத்துக்குமே போர்ட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன போர்ட் நம்பராவது இப்போ விண்டோஸ்க்கு இந்த ஆர்டிபிக்கு போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3389 அப்படின்றத என்னது இதுக்கான போர்ட் நம்பர். ஸோ எஸ்எஸ்ஹெச்க்கான போர்ட் நம்பர் 22. சரிங்களா? ஓகே. சரி ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ் மட்டும் அலோவ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 8 ஜிபி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப் டு 30 ஜிபி வரைக்கும் நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் 30. பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ 30க்கு மேலே போனீங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். பட் ஆனால் 8 ஜிபின்றது ஓகே எனஃப் தான். சரிங்களா? ஸோ அதனால கொடுத்துட்டு என்ன பண்ணுவாரு என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் கொடுக்க போறீங்க. ஓஎஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன ஓஎஸ் தேவையோ அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் டிஃபால்ட்டாகவே ஃப்ரீ டயரில் T2 மைக்ரோ மட்டும்தான் எலிஜிபிள். கீபேரில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? பெம் ஃபார்மேட்டுக்கு பதிலாக பிபிகே ஃபார்மேட். ஏன்னா பெம்கா பிபிகே. ஆமாம் பெம் ஃபார்மேட்ன்றது லினக்ஸ் இதுக்காக விண்டோஸ்க்காக. பிபிகே வந்து லினக்ஸ் உபுண்டு. ஸோ இந்த மிஷின்ஸ்க்கு எல்லாமே பிபிகே ஃபார்மேட்டில் தான். ஸோ நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஸோ லினக்ஸ்க்கு வந்து எஸ்எஸ்ஹெச் தான் இருக்கும். ஸோ
அதாவது எனேபிள் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் 30 ஜிபிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் 8 ஜிபிக்கும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ புட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ புட்டி வந்து நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஸோ ப்ரௌசரில் புட்டி டவுன்லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வேணால் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் புட்டியில் இங்கே டவுன்லோட் புட்டின்னு இருக்கு இல்லையா? Okay. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் உங்களோட லேப்டாப் எத்தனை பிட்டுன்னு மட்டும் பார்த்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்றது. ஸோ மேக்ஸிமம் 32 பிட் இப்போ இருக்காது, 64 பிட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை மட்டும் என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி Okay. டவுன்லோட தான் இருக்குன்றதுனால ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி புட்டி டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா இல்லை? இல்ல ப்ரோ, டவுன்லோட் பண்ணணும் ப்ரோ. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி புட்டி டவுன்லோடுக்குள்ள வந்துட்டு ஸோ என்ன எத்தனை பிட்டுன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்கள் லேப்டாப்பில். செக் பண்ணிவிட்டு அது மேக்ஸிமம் 64 பிட்டாக தான் இருக்கும். ஒருவேளை இது இருக்கோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2x26 வரட்டும். ஸோ 2x26 வந்ததுக்கப்புறமா நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ 2x26 பாஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை? IP details, ஓகே. password. ஸோ ஓகே. ஸோ ஐபி அட்ரஸ் தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். கரெக்டா?
ஸோ லைக் இப்போ விண்டோஸ் மிஷினுக்கு யூசர் நேம் டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து ஓகே. பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மிஷினுக்கு யூசர் நேம் வந்து EC2 ஐஃபன் யூசர். சரிங்களா? ஸோ ஐபி அட்ரஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ புட்டியில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதான் புட்டியோட டூல் இது. சரிங்களா? புட்டி டூல் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? ஒர்க் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஹோஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப்பிரியன்ஸில் போயிட்டு ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஃபாண்ட் செட்டிங்ஸில். ஸோ அதுக்கப்புறம் கலர்ஸ். ஸோ லினக்ஸ் மிஷின் பார்த்துப்பீங்க, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு blank ஸ்க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் அப்படின்றது செஷன் டைம் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அடுத்தது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோஸில் என்ன பண்ணோம், டைரெக்டாகவே வந்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம், லைக் என்கிரிப்ட் பண்ணி பாஸ்வேர்டாகவே நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்டோம் கரெக்டாக. பட் ஆனால் வந்து லினக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்டியில் வந்து நம்ம இதில் ஃபைலாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எதில் அப்லோட் பண்ணீங்கன்னா இந்த SSHன்னு இருக்கு இல்லையா, இந்த SSHல ஆத்தன்டிகேஷன் ஆத்தன்டிகேஷனில் இந்த கிரெடென்ஷியல்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ கிரெடென்ஷியல்ஸில் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா இங்கே என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், பாஸ்வேர்டு ஃபைலேவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிட போகிறோம். லினக்ஸ் ஓஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? புரியல. நான் ஒர்க் பண்ணதில்ல ப்ரோ. ஓகே. ஸோ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணதில்லை இல்லையா? இல்ல ப்ரோ. சரி, ஓகே. ஸோ இதான் லினக்ஸ் மிஷின். ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே GUI. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளிக்கபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் கரெக்டாக. பட் லினக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பண்ணது ஃபுல்லாக இப்போ பண்ணுறது ஃபுல்லாகவே CLI. CLI என்னது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கமாண்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு யூசர் நேம் என்னது, EC2 ஐஃபன் EC2 ஐபன் யூசர். யூசர். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண நம்ம சர்வருக்குள்ள லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம சர்வரே. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் மூலியமா தான் என்ன பண்ண போறோம், இதை ஆப்ரேட்டே பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் என்னன்னு தெரியும் இல்லையா? கேப்ஸ் ஸ்மால். ஸோ அதுதான் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் EC2 ஐஃபன் யூசர் எப்படி கொடுத்துருக்கேன், ஸோ ஃபுல்லாகவே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்கேன். ஸ்மால். ஆஸ் வெல் இங்கே நம்ம எதுவுமே ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல கரெக்டா. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கே ஸ்பேஸ் வரணுமோ அங்கே தான் ஸ்பேஸ் கொடுக்கணும், எங்கே ஸ்பேஸ் வரக்கூடாதோ அங்கே ஸ்பேஸும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா லைக் இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால ஸோ அதுக்கப்புறம் நம்ம எரர் தான் த்ரோ பண்ணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன யூஸராக இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா EC2 யூஸராக இருக்கும் கரெக்டா. இப்போ நான் என்ன யூஸராக மாற போறேன்னு கேட்டிங்கன்னா ரூட் யூஸராக மாற போறேன். ஸோ எதுக்காக இந்த ரூட் யூஸராக நம்ம மாறுறோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ EC2 யூஸருக்கு எல்லா பெர்மிஷன்ஸுமே இருக்காது. சரிங்களா? ஸோ ரூட் யூஸருக்கு தான் என்ன பண்ண முடியும், எல்லா பெர்மிஷன்ஸுமே இருக்கும். நீங்கள் ஏதாவது இப்போ உள்ள போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஸோ ஏதாவது டூல் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான எல்லா பெர்மிஷனும் எப்பவுமே யார்கிட்ட இருக்கும், ரூட் யூசர். ரூட் அட்மின். யூஸர். அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரூட் யூஸராக கன்வெர்ட் ஆக போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா sudo su. ஸோ sudo ஸ்பேஸ் su எல்லாமே ஸ்மால் தான். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ரூட் யூஸராக நம்ம மாறிட்டோம். சரிதா? ஓ, சாரி டு இன்டரப்ட். இந்த இந்த கமாண்ட்ல எல்லாம் டிஃபால்ட்டா ஏதாச்சும் டாபிக் எடுப்பீங்களா, இல்ல நம்ம பாக்குறப்பதான் நம்ம எடுத்துக்கணும்? லினக்ஸ்க்கு நான் உங்களுக்கு தனியாகவே கிளாஸஸ் இருக்கு, லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே. சரிங்களா? இது AWSலயே வந்துரும். அது AWSலேயே வந்துடும். ஸோ நம்ம லினக்ஸ் அட்மின் லெவலுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டாக தனி ஓகே. கோர்சஸ், அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.5 months அந்த மாதிரி வரும். 2 months 2.5 months நம்ம லினக்ஸ் அட்மின் அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ நம்ம AWSல யூஸ் ஓகே. பண்றதுக்கு டெவாப்ஸ்ல என்ன யூஸ் பண்றோம், பேசிக் கமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, லைக் ரூட் யூஸரா மாறுறது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. என்ன டேரக்டரியில் இருக்கும் செக் பண்றது, புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, ஃபைல் கிரியேட் பண்றது, டெலீட் பண்றது, காப்பி பண்றது, இந்த மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா.
ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்துருவோம். ஓகே. ஃபைன், ஃபைன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பேசிக்ஸாக தெரியுமா? இல்ல தெரியாது. அதனால தான் கேட்டேன். சரி நிறைய சரி. ஏதாச்சும் டாபிக் இருக்குங்களா? ஓகே ஓகே, அது பிரச்சனை இல்லை சொல்லுங்கள். லினக்ஸில் பேசிக் கமாண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அது நான் உங்களுக்கு தனியாக செஷனில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் ஓகே. வந்து நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் போகிறப்ப பார்ப்போம். ஃபைன். சரிங்களா? ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, ஃபைல் கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு ஸ்விட்ச் ஆகுறது, ஸோ ரூட் யூஸராக கன்வெர்ட் ஆகுறது, ம். காப்பி பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி அப்புறம் லைக் பர்மிஷன்ஸ் ஆக்சஸ் கொடுக்கறது, ஸோ ஒரு ஒரு ஃபோல்டருக்கோ இல்லை ஃபைலுக்கோ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ் நம்ம இப்போ ஓகே. லினக்ஸ் பேசிக்ஸில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் அன்சிப் பண்ணுறது, ஸோ இல்லை அன்சிப்ல இருக்க ஃபைலை வந்து ஜிப் லைக் அதாவது ஜிப்ல இருக்க ஃபைல் வந்து அன்சிப் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் போவோம் இல்லையா? ஸோ டெவாப்ஸ் கிளாஸ் போறப்ப ம், பார்த்துக்கலாம். ம். சரிங்களா? ஏன்னா அப்பதான் நமக்கு தேவைப்படும். ஓகே. சரி ஓகே. ஸோ இந்த ஒரு கமாண்ட் வழியா தான் நம்ம சுவிட்ச் ஆகலாம் கிடையாது. ரூட் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஸ்பேஸ் ஐஃபன் எஸ்யூன்னு கொடுத்து சுவிட்ச் ஆகலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடோ ஐஃபன் ஐ, சூடோ ஸ்பேஸ் ஐஃபன் ஐ, நம்ம எப்படி கொடுத்தாலும் என்ன ஆகும்? ரூட் யூசர்ல தான் வரும். குட் நியூஸ். சரிங்களா? ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடோ எஸ்யூ ஐஃபன் ரூட்னு கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் யூஸராக தான் வரும். சரிங்களா? ஸோ இது எந்த கமாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளாக வேணா கூட சூடோ ஐஃபன் ஐ கொடுத்து கூட நீங்கள் ரூட் யூஸராக கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அதை சூடோ எஸ்பி கொடுத்ததுக்கு அப்புறம் ரூட் ஐபி காட்டுது. ஸ்டில் அது ஈஸி டூலயே காட்டுது. திரும்பவும் நம்ம போட்டு கொடுக்கணுங்களா நம்மள்ட்ட? புரியல. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஈஸி டூல வந்து சூடோ எஸ்பின்னு கொடுத்தாலும் ம் ஃபர்ஸ்ட் கமெண்ட், ம். அதுக்கப்புறம் அது ரூட்டா மாறிடுது. பட் ஸ்டில் அது ஈஸி டூ ஐட்டம் யூசர்ன்ற நேமே காட்டுது ரைட் சரி, சைட்ல. இது வந்து எந்த பாத்துல இருக்குன்றது தான். ஓகே. இதுதான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கொடுத்ததே போதும். ஆமா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸரா இருக்கீங்கன்னு சொல்றது. ஸோ இது வந்து உள்ள இருக்க பாத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓகே. பிடபிள்யூடின்னு இருக்கிறேன் இல்லையா? ஸோ இப்போ நான் ரூட்ன்ற இந்த பாத்துல இருக்கேன். ஓகே. ஸோ அதுதான் இது. ஸோ சரிங்களா? சில நீங்க எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஓகே. வேணா சூடோ ஐஃபன் ஐ இந்த கமாண்ட் ஒரு கமாண்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னாலே நம்ம ரூட் யூஸரா மாறிடும். ஓகே. ஓகே. சரிங்களா? சரி ஓகே. ஸோ இன்னைக்கு இது போதும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மிஷினை கிரியேட் பண்ணி ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம செப்பரேட் டாப்பிக்கா நம்ம வேற டாபிக் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஓகே. சரி ஓகே. என்னோட ரெக்கார்டிங். ஆக்சுவலா நமக்கு சும்மா 1 hour கிளாஸ் தான் போகுங்களா? ஆமா, யூஸ்வலாகவே 1 ஹவர் தான். 45 மினிட்ஸ் போகும். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர். ஸோ சம்டைம்ஸ் 1 ஹவர் 15 மினிட்ஸ் கூட போகும். அது பேஸ்ட் அந்த டாபிக்ஸை பொறுத்து. ஆனால் நார்மலாக எல்லா கிளாஸுமே 40 மினிட்ஸ் வந்துடும். 40 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ்வலாகவே வந்துடும். ஸோ லைக் ஒரு சில டாபிக்ஸை பொறுத்து மாறும் அது. ஸோ சில இப்போ பிபிசி ஐஏஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ்லாம் நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. பார்த்தீங்க ஓகே. அப்படின்னா 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் கூட வரும். ஸோ ஏன்னா நம்ம ஒரே டாபிக்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க முடியாது. கண்டினியூஷன் இருக்காது. கரெக்டா? ம், ம், ம். ஸோ இல்ல அது bro, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம 1 hour எடுத்ததால அது எஃபெக்டிவா இருக்குமா? புரியல. அதுக்கு அந்த டவுட்ல கேட்குறேன். அஹ் 1 hour புரியல. எஃபெக்டிவா இருக்குமான்னு நான் ஆ கேட்குறேன். ஓகே தான். உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எல்லாமே அவ்வளோதான் வரும் டாபிக்ஸ். இப்போ டெவாப்ஸ் எல்லாம் போறீங்க ஓகே. அப்படின்னா ஒவ்வொரு டூலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டுக்கே 4 ஹவர்ஸ் ம், தேவைப்படும். ம். அந்த 4 ஹவர்ஸுமே என்ன பண்ணுவோம் ஓகே. அப்படின்னா 1 ஹவரா ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே ஓகே. ப்ரோ. ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் எஃபெக்டிவ் தான். லைக் ஏன்னா ஃப்ராங்கா சொல்ல போனால் நீங்கள் 45 மினிட்ஸ் மேலே இல்லை 1 ஹவருக்கு மேலே எடுக்கிறனாலுமே உங்களுக்குமே கான்சன்ட்ரேஷன்லாம் இருக்காது. நான் கண்டினியூஸாக இப்போ நான் ஒரு 3 இயர்ஸ் ம். நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. 3 இயர்ஸ் நீங்க உட்காந்து பாக்குறீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களை அப்சர்வ் பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. இந்த 45 மினிட்ஸ் 1 ஹவர் அது வரைக்கும் தான் நமக்கு
ரிலாக்ஸாக உட்காந்து நம்மளால பார்க்க முடியும். நீங்க அதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யாராலுமே உட்காந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன்லாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து தான் ஓகே. பார்ப்பீங்களே தவிர, அந்த ரெக்கார்டிங்குமே என்ன 45 மினிட்ஸ் உட்காந்து பார்ப்பீங்க. நடுவுல ஒரு பிரேக் போயிட்டு வந்து திருப்பி அந்த 40 மினிட்ஸ் மறுபடியும் ரெக்கார்டிங்க தான் பார்ப்பீங்களே தவிர, ரெக்கார்டிங்ஸே குடுத்தாலும் ஸ்ட்ரெச்சா நீங்க உட்காந்து 2 ஹவர்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஓகே. சரிங்களா? சாட்டர்டே சண்டே இருக்காது. சாட்டர்டே, சண்டேஸ் இருக்காது. வீக் டேஸ்ல மட்டும் உங்களுக்கு மண்டே டூ ஃப்ரைடே டெய்லி இருக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? ஓகே ப்ரோ. சரி ஓகே. ஸோ அதே மாதிரி சர்வர் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணோடனே ஸோ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி அதை டெலீட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா? delete பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ லாக் அவுட் பண்ணிடுங்க. சரி ஓகே guys. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஜூம்லேயே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ரெக்கார்டிங்ஸ் எப்படி ப்ரோ அது ஷேர் பண்ணுவீங்க? நான் இப்போ டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை ட்ரைவில் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிங்காக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. யா. தேங்க்யூ. பை பாய். தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ. தேங்க்யூ.